சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே விஜயாவும் மனோஜும் ஷாக் ஆயிடுறாங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் தப்பு தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. ஆனால் மனோஜ் எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. மனோஜும் ரோஹிணியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயா வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு தள்ளி விட்டு கதவு பூட்டிடுவாங்க. ரோஹிணி ரொம்ப வருத்தத்தில் தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகும் மனோஜ் வந்து கால் பண்ணி குழந்தை சென்டிமெண்ட்டை வச்சு கையெழுத்துலாம் போடாமல் இருந்துறது, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாரு. உடனே ரோஹிணி ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நிறைய பொய் சொன்னோம், ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே மனோஜ் தானே காரணம். ஆனால் இப்போ மனோஜ் இப்படி பேசிட்டாரேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ரோஹிணி. நமக்கு யாரும் வேண்டான்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து கிறிஷ் வந்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். கிறிஷுக்காகையாவது நம்ம உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி பண்ணது சரியா தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?